இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. குன்றத்தூர் அபிராமி பிரியாணிக்காக திருமணம் தாண்டிய உறவில் இருந்த மீனாட்சி சுந்தரத்திற்காக பெத்த பிள்ளைங்களுக்கு பால்ல தூக்கு மாத்திரை கொடுத்து தலையணை வச்சு அமைக்க கொலை பண்ண அந்த வழக்கு, அந்த தீர்ப்பு நம்ம பார்த்தோம். சோ அந்த கோபம், அந்த ஆத்திரம் நமக்கு அடங்குறதுக்குள்ள அடுத்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல இருகூர் அப்படின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு பொண்ணு, தமிழரசி அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கொளுத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு 4.5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. சோ கணவனுக்கும் அவங்களுக்கும் வந்து கருத்து முரண்பாடு, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பகுதியில இருக்கிற, அங்க வேலைக்கு போகும்பொழுது வசந்த் அப்படின்ற ஒரு பையன் பழக்கமாகறான். அவனும் வந்து கொளுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இவங்களுடைய நட்பு என்பது காதலாக மாறுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை மட்டும் நான் ஏத்துக்கிறேன், உன்னோட குழந்தைய வந்து என்னால ஏத்துக்க முடியாது, அதனால குழந்தைய விட்டுட்டு வந்தா நான் வந்து உன்னை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் பொழுது, இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறா, வேற வழியே இல்லை, சரி இந்த காதலுக்கு, இந்த திருமணத்திற்கு இந்த பிள்ளை வந்து தடையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளை பகல் முழுவதும் வெளியில விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அந்த பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாட்டுல வந்துட்டு மயக்க மருந்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுருக்கு. அந்த குழந்தைய வந்து அம்மா ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல குழந்தை வந்து மயங்கிருச்சு. மயங்கின பிறகு தலகாணியை வச்சு அம்மைக்கு கழுத்து நெரிச்சு இந்த தமிழரசின்ற பொண்ணு வந்து தான் பெத்த குழந்தைய ஈவு இறக்கம் இல்லாம, மனசாட்சி இல்லாம அந்த குழந்தைய வந்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டான். அதற்கு பிறகு வந்து எப்போதும் போல காவல்துறைக்கு போன் பண்ணி காவல்துறை வந்து விசாரணை பண்றப்ப என் பேச்சு கேட்கவே மாட்டேன்ட்டு அழுதுட்டே இருந்தது, அதனால அடிச்ச குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்கிறா. அப்ப எப்போதுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காவல்துறைக்கு முதல்ல சந்தேகம் எங்க வரும் அப்படின்னா குடும்பத்துலதான் வரும். அதுக்கு பிறகு வந்து நண்பர்கள், இந்த மாதிரி உறவினர்கள் இவங்க பக்கத்துல திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குடும்பத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப தமிழரசியை வந்து கிடுக்குப்படி விசாரணைக்கு உட்படுத்தும் போது அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்லிட்டா. அவ பேசின ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் வந்து டோட்டலா எடுத்துட்டாங்க. அந்த வசந்த்ன்ற பையனையும் இந்த பொண்ணையும் வந்து கைது பண்ணி சிறைச்சாலையில அடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரியான ஒரு செய்தி தொடர்ச்சியாக வந்து பார்க்கும்பொழுது இந்த திருமணம் தாண்டிய உறவு, இந்த கள்ளக்காதலுக்காக பெத்த குழந்தைங்களை ஏன் வந்து பெத்த தாயே வந்து கொலை பண்ணிட்டு இருந்தா. அதாவது ஆண்களா பெண்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்கள் கூட இல்லைங்க, பெண்கள் இதுல அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் அவதான் வந்துட்டு 10 மாதம் இந்த குழந்தைய வயிற்றுல வச்சு சுமந்துட்டு எப்படி அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு மனது வருது அப்படின்றது நமக்கு தெரியலைங்க. குழந்தைய கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காமம், இந்த செக்ஸ் என்பது பெண்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறதா? இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவாளி யாரு? அந்த பையன் வந்துட்டு ஒன்ன மட்டும் தான் நான் ஏத்துப்பேன், குழந்தைய ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னானே, அந்த பையன் குற்றவாளியா? அல்ல அந்த பையனுக்காக 5 நிமிடம் கிடைக்கக்கூடிய அந்த செக்ஸுக்காக, அந்த இன்பத்திற்காக பெத்த குழந்தைய வந்து ஒரு தாய் கொலை பண்றா அப்படின்னா அந்த பெண் வந்து குற்றவாளியா? இதை நாம வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணிதான் ஆகணுங்க. ஆஷ்லி மேடிசன் அப்படின்ற ஒரு நிறுவனம்ங்க. அந்த நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. எதை முன்னிட்டு எடுத்துக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த கள்ளக்காதல், திருமணம் தாண்டிய உறவு, இதை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்வே வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கள்ள உறவு, இந்த திருமணம் தாண்டிய உறவில் அதிகமாக ஈடுபடுவது யார், எந்த மாவட்டம் முன்னிலையில இருக்குது அப்படின்றத வெளியிட்டு இருக்கிறாங்க போன வருஷத்துல. அப்ப அந்த சர்வே முடிவு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7வது இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குதுன்றத சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, டேட்டிங் செயலின் ஒரு ஆப் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த ஆப்பை வந்து யாரு அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த ஆப்பை வந்து அதிகமாக பயன்படுத்துறதா சர்வே முடிவுகள் சொல்லுது. அதே ஆப்பை இந்த வருடம் பாத்தீங்கன்னா யார் அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னா, அதே காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஏன்னா 7வது இடத்துல இருந்த காஞ்சிபுரம் வந்து இந்த ஜூன் மாதம் 2025வது வருடத்துல முதல் இடத்திற்கு வந்திருக்குது. முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. சோ ரொம்ப 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 ஷாக்கான ஒரு செய்தி. யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கிறதா? அவங்க எப்படி வந்து இந்த டேட்டிங் செயலியை வந்து யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. அதையும் தாண்டி வந்து காஞ்சிபுரத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழகத்திற்கு, அரசாங்கத்திற்கு பெரும் லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எதுனா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். ஒரு தொழில் நகரம் அது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அங்க ஃபேமஸ், பிரகதீஸ்வரர் கோவில் வந்து ஃபேமஸ், காஞ்சி பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகக்கூடிய காஞ்சி பட்டு ரொம்ப 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 ஃபேமஸ். அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளியில உள்ள ஆட்கள்லாம் அங்க தங்கி வந்து வேலை பண்றாங்க. வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்ல இருந்து காஞ்சிபுரம் பகுதியில் தங்கி அங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி திருப்பூர், கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர், ஈரோடு வந்து ஒரு தொழில் நகரமோ அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து ஒரு தொழில் நகரம். சோ அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க. தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் வந்து கடைபிடிக்கக்கூடிய கண்டெடுத்த ஒரு மாவட்டமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது. ஆனால் அந்த மாவட்டத்துல இந்த திருமணம் தாண்டிய உறவு, இந்த கள்ள உறவு என்பது அதிகமாக மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த டேட்டிங் ஆப்பை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு மேல பேச வார்த்தைகளே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கள்ள உறவு, திருமணம் தாண்டிய உறவு என்பது இந்த காலகட்டத்துல மட்டும் இல்லைங்க, இது அந்த காலம் தொட்டே இருக்குது. நான் நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். மன்னராட்சி இருக்கும் பொழுது விபச்சாரம் என்பது வந்து ஒரு குல தொழிலாகவே இருந்தது. ஏன்னா இப்ப ஒரு கோவில் கட்டுவாங்க, அந்த காலகட்டத்தில் நிறைய கோவில்கள்லாம் கட்டாங்க. எதற்காக பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக கட்டினாங்க. மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சோ மக்களுக்கு ஒரு பேரிடர் வரும்பொழுது இந்த கோவில்ல அவங்க வந்து தங்கிப்பாங்க. கோவில் கட்டுமான வேலைகள் இருக்கும். சோ அந்த வேலையில கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து பொழைச்சிப்பாங்க. இதற்காக நிறைய கோவில் குளங்களை வந்து அவங்க கட்டினாங்க. குளம் கொண்டு வந்ததுக்கான காரணங்கள்லாம் இருக்குது. உலகமே வந்து தண்ணி இல்லாம போனா கூட இந்த தெப்ப குளத்துல தண்ணி கண்டிப்பாக இருக்குங்க, வத்தவே வத்தாது. இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ஜீவிகள். சோ அப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் அந்த காலகட்டத்தில் நிறைய கோவில்கள்லாம் கட்டினாங்க. அந்த கோவில்கள்ல தங்கி தேவதாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர் அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்கள் ராஜாக்களுக்கு விருந்தாக்கப்பட்டாங்க. அப்ப சின்ன சின்ன வயசுல வந்து திருமணம் முடிச்சிருவாங்க. விபச்சார தொழில் இருந்தது, ராஜாக்களுக்கு விருந்தாக்கப்பட்டாங்க. மறுமணம் கிடையவே கிடையாது, படிப்பிரிவு கிடையாது. நீங்க சேலை கட்டினீங்க, ஜாக்கெட் நீங்க போட முடியாது, மாறுபகத்தை மறைக்க கூட நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி அந்த கலாச்சாரம், அந்த 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 கட்டுப்பாடு, அந்த பண்பாடு என்பது வேற மாதிரி இருந்துச்சு. முற்றிலுமாக அதை வந்து இந்த சமூக மாற்றம் வந்து ஒழித்து விட்டு இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா விதவை திருமணம் இருக்குதுங்க, மறுமணம் இருக்குதுங்க. சிறுவர் திருமணத்தை முற்றிலுமாக ஒழித்து விட்டு அதற்கு ஒரு வயதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21, இதுதான் திருமண வயது. இதை நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் தள்ளி விடுவாங்க, வலுக்கட்டாயமா தள்ளி விடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. நீங்க கணவன் இல்லையா, கணவன் இறந்துட்டானா பரவாயில்ல, பெண்கள் வந்து மறுமணம் நீங்க லீகலா நீங்க வந்து முடிச்சுக்கலாம். அப்படி ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து வாங்கி இருக்கிறோம். அதே மாதிரி விபச்சாரம் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கோம். பட் சில இடங்கள்ல இன்னைக்கும் கூட அது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சமூக மாற்றம் என்பது பெண்களுக்கான அந்த சுதந்திரத்தை முழுமையாக கொடுத்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மறுபடியும் வந்துட்டு அந்த காலத்தை நோக்கி போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது, ஒரு பயம் நமக்கு வருது. சோ திருமணம் தாண்டிய உறவு, இந்த கள்ள உறவு என்பது உங்களுக்கு அவசியம் தேவைப்பட்டால் தயவு செய்து கணவனை விவாகரத்து செய்து விட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அனாதாசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுங்க. இல்ல உறவினர்கள்ட்ட நீங்க கொடுத்துருங்க. பிறந்த வீட்லயே புகுந்த வீட்லயே ஒப்படைச்சிட்டு நீங்க போய் தயவு செய்து உங்க வாழ்க்கை வந்து நீங்க அமைச்சுக்கோங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் இதற்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்படல. சட்ட ரீதியாக அதுக்கு அனுமதி கிடையாது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னா அதற்கு சட்டம் பொறுப்பாகாது, அதற்கு வந்து கவர்மெண்ட் பொறுப்பே ஆகாது. இவங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் இந்த உறவு என்பது பரவாயில்ல. அதை வந்து அரசாங்கமும் நீதிமன்றமும் கண்டுக்காதுங்க. வெளிநாடுகள்ல இதற்கு வந்து சட்டம் இருக்குது, அனுமதி கொடுக்குறாங்க, ஒருங்கிணைச்சேர்க்கைக்கு அனுமதி கொடுக்குறாங்க. சோ எல்லாத்துக்கும் வந்து வெளிநாடு வந்து ஓகே. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கலாச்சாரம் உள்ள ஒரு மண்ணாக, பகுதியாக, பூமியாக நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான உறவுகள் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னா தயவு செய்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வேற திருமணம் பண்ணிக்கோங்க, வேற ஒருத்தோட நீங்க வாழ்ந்துக்கோங்க. அதற்காக எக்கால கட்டத்திலையும் வந்துட்டு பெண்கள் வந்து பெத்த குழந்தைங்களை வந்து கொலை பண்றது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. தயவு செய்து உங்களை வந்து நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் இதுல முக்கியமாக இருக்குது. சோ இதெல்லாம் வந்து பெண்கள் உணர வேண்டும். 5 நிமிடம் அந்த சுகத்துக்காக, உடல் சுகத்துக்காக இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை வந்து நீங்க செய்யவே செய்யாதீங்க. ரொம்ப கேவலமாக, படுகேவலமாக இருக்குது. ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையவே முடியாது. அதனால ஆண்கள் மீது தவறு இருந்தாலும் கூட மிக அதிக அளவுல பாதிக்கப்படுவது யாரும் பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய வாரிசை நீங்களே வந்து கழுத்து நிச்சு கொலை பண்றதெல்லாம் வந்து நமக்கு கேட்கவே முடியல. அந்த செய்திகளை கேட்கவே முடியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக, கோபமாக வருது. பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை அரசாங்கமும் சட்டமும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தயவு செய்து பெண்கள் இந்த காமத்துக்காக, இந்த உடல் இச்சைக்காக குழந்தைகளை வந்து கொலை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க எக்கேடு கட்டினாலும் போங்க, அதை பத்தி யாருமே கேட்க போறதில்ல. எத்தனை பேர் கூடனாலும் நீங்க போங்க, அதை பத்தி யாரும் கேட்க போறதில்ல. ஆனா குழந்தைங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல விட்டுட்டு போய் தொலைங்க, அவ்வளவுதான் நாம சொல்றது. மற்றபடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் நல்லா ஒரு விஷயத்த பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.
சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்கு மட்டும்தான். அப்ப எத்தனை ஆண்கள் வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணாலும் பெண்களாகிய நாம வந்து மன உறுதியுடன் வலிமையுடன் இருந்தோம் அப்படின்னாக்க நம்மள யாருமே வந்து டச் பண்ண முடியாது. நம்மளை மீறி எந்த ஒரு தவறும் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் புரிஞ்சுக்கணும். தமிழரசி பொண்ணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து கொலை பண்ணிட்டா கள்ளக்காதலனுக்காக கடைசி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க. அந்த கள்ளக்காதலன் அவனையும் தூக்கி உள்ள போட்டாங்க. அவனுக்கு அதை அறிவு வேணும். சோ இப்படி ஒரு பிளானை நம்ம கொடுக்குறோமே, நாளைக்கு அவன் வந்து போலீஸ்ல மாட்டா நாமளும் தானே மாட்டணும், நாமளும் தானே சிறைச்சாலைக்கு போகணுன்ற அறிவு கூட இல்லாம அந்த காமம் என்பது வந்து கண்ணை மறைச்சிட்டு என்ன பேசுறது என்ன சொல்றது நமக்கு தெரியவே இல்லைங்க. சோ தயவு செய்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான விடயத்துல வந்து ஈடுபடாதீங்க. ஆண்கள் அதே மாதிரி ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டு மூக்க நுழைக்காதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க, அந்த பெண்களை வந்து வாழ விடுங்க. இதுல முழுக்க 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 யார் மேல தவறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். பொதுவாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி என்பது அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஆண் இல்லாம வாழ்ந்துருவா, ஆனால் ஒரு ஆணால் நிச்சயமாக வாழ முடியாது. இயற்கையை வந்து எப்படி உருவாக்கி இருக்குது இந்த ஆண்களை பெண்களை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து உணர்ச்சி அடக்கக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லைஃப் லாங் வந்து அவங்களுக்கு செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். இல்ல செக்ஸுக்கு வந்து ஒரு பெண்ணு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சுய இன்பத்துல வந்து அவங்க ஈடுபடுவாங்க, இல்ல ஓரின சேர்க்கையில ஈடுபடுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. பெண்கள் ஒரு காலகட்டத்துல மனைவியா இருப்பா, தாயா மாறுவா, பாட்டியா மாறுவா. சோ அவங்க ஒரு 40-45 வயதுக்கு மேல குழந்தைங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி கணவனை பக்கத்துல விட மாட்டாங்க. சோ செக்ஸை அடக்கக்கூடிய உணர்ச்சி அடக்கக்கூடிய ஒரு புரிதல், ஒரு தன்மை, ஒரு சக்தி வந்து பெண்களுக்கு நிச்சயமாக இருக்குது. 100ல 1-2 பெண்கள் மட்டும்தான் இப்படி பெத்த குழந்தைய வந்து கொலை பண்றத விடயத்த செய்திகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு குடும்பத்திற்காக குழந்தைங்களுக்காக எத்தனையோ பெண்கள் தியாகம் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடல் ரீதியாக வரக்கூடிய சுகத்தையும் மன ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் கூட இன்னைக்கு தியாகம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்காக குடும்பத்திற்காக சமுதாயத்துக்காக வாழக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. சோ அவங்களெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு இந்த 1-2 தவறு பண்ணக்கூடிய பெண்கள் நிச்சயமாக திருந்த வேண்டும். சோ இதற்கு வந்து கடுமையான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து அந்த ஃப்ரீடத்தை வந்துட்டு பெண்கள் தவறாக தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. லிவிங் டுகெதர் முறை, அதே மாதிரி திருமணம் தாண்டிய உறவுல தமிழகத்துல ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதுதான் வந்து இந்தியா இந்த அளவுக்கு வந்து பெருமை வாய்ந்த ஒரு நாடாக ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்கு காரணம் ஒருத்தனுக்கு ஒருத்தி. அதுதான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு. சோ இதுல வந்துட்டு சில விடயங்கள் தவறாக நடக்கலாம், சில சூழ்நிலைகள் வந்து பெண்களை தள்ளலாம், ஆண்களை தள்ளலாம். ஆனால் அதற்கெல்லாம் வந்துட்டு முழு தீர்வு என்னன்னா நம்ம மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது மட்டும்தான். சோ அதற்கு ஒருபோதும் வந்து பெண்கள் வந்து இந்த செக்ஸுக்கு இந்த உணர்ச்சிகளுக்கு ஆளாகாதீங்க அப்படின்றதுதான் நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம். சோ மீண்டும் வந்து ஒரு நல்ல சம்பவத்துல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.